मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். போன பதிவு தங்கம் வெள்ளி விலையை பற்றி போட்டது அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கு. அதே வரவேற்பை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அமெரிக்காவினுடைய யுக்திகள் எல்லாம் பார்த்திங்கன்னா போருக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது. ஆக இது பெரிய அளவிலான போராக மாறுமா அல்லது அப்படியே சின்ன அளவிலான பிரச்சனையாக அப்படியே முடிஞ்சிடுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முதல் உலகப் போர் நடந்தப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ராகு பகவான் மகரத்தில் இருக்கார். அப்புறம் சனி பகவான் மகரத்திலிருந்து 5 அப்படின்னு 5ஆம் வீட்டில் சனியோட புதன் சேர்ந்துருக்கார். ராகுவோட 5 கனெக்ஷன் சனி புதன். 9வது வீட்டில் மாந்தி பகவான் இருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. மாந்தியை நம்ம பெருசாக கணக்கு எடுத்துக்க வேணாம். ஸோ ராகு பகவானுக்கு 5இல் சனி மற்றும் புதன், ராகு பகவானுக்கு 7இல் கேது, சுக்கிரன், செவ்வாய். ஆக செவ்வாய் கேது சேரும்பொழுது பெரிய அளவிலான போர்களை கொடுக்கும். கேதுவோடு செவ்வாய் சேரும் காலம் பிரச்சனைகள் அதிகமாக வலுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல முதல் உலகப்போர் நடக்கிறப்ப இந்த ராகு பகவான் காற்று ராசியில் இருந்து அடுத்த காற்று ராசியில் சனி பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய அளவிலான போர் மூலமான வாய்ப்புகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு நடந்தப்போ இருந்த இது. அடுத்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ராகுவுக்கு அட்டமத்தில் போயிட்டார். சந்திர பகவானை ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரம்பிக்கிறப்ப மனநிலை எப்படி இருக்கும், மனசு அட்டமத்துக்கு போயிடுச்சு, அப்போ பிரச்சனையை கொடுக்கும். அப்போ ராகு பகவான் அப்படின்ற சனியுடைய வீடு கும்ப வீட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆக சனி பகவான் காற்று ராசியில் போய் ராகுவோடு தொடர்பு கொண்டது ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது, மக்கள் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதோடு செவ்வாய் கேது சுக்கிரன் இணைவு 7இல் இருந்ததும் பெரும் பிரச்சனைக்கு வழிவகுத்தது. ஆக இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் வேர்ல்டு வார் 2, இந்த வேர்ல்டு வார் 1 அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா, அது 4 இயர்ஸ் நடந்திருக்கு. ஆக இந்த 4 இயர்ஸில் பார்த்திங்கன்னா சனி பகவான் 5ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு போக, 5ஆம் இடம் 6ஆம் இடம் இந்த 2 இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போனவுடனே இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ கேதுவோடு சனி சேரும் காலத்தில் முடிவுக்கு வருது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஆக இந்த இடத்துல அடுத்து வேர்ல்டு வார் 2 6 வருடங்கள் 39லேருந்து 45 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 6 வருடங்களில் என்ன மாதிரியான கிரக நிலைகள், அதாவது 39 1939 1939லேருந்து 9ஆம் மாதம் 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கு. போலந்து நாட்டிலேருந்து ஆரம்பித்து அங்கே இங்கேன்னு பெரிய பிரச்சனைகளாகி இந்த இது நடந்திருக்கு. ஆக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா கும்ப வீட்டுக்கு 9ஆம் வீடான துலாத்தில் இருக்குது. ராகு பகவான் துலாத்தில் இருக்குது. ஆக ராகு பகவானுக்கு 7இல் சனி கேது தொடர்பு இருக்குது. அதே மாதிரி ராகு பகவானுக்கு 11இல் சுக்கிரன் சூரியன் தொடர்பு இருக்குது. ஆக இந்த தொடர்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான பிரச்சனைகளை வழிவகுக்கும். செவ்வாய் பகவான் கேது பகவானை பார்க்கிறார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மகரத்தில் செவ்வாய் நீசம் உச்சம் அப்படின்னு வரும். மகரத்தில் செவ்வாய் உச்சமாகி அங்கேருந்து 4ஆம் பார்வையாக பார்க்குறது மேச ராசியை பார்க்குறாரு. ஆக மேச ராசியை இவர் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, கேது செவ்வாய் காம்பினேஷன் இங்கேயும் வருது. கேது செவ்வாய் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்த மாதிரி இந்த வேர்ல்டு வார்லேயும் வருது. சுக்கிரன் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுவுக்கு 11, ராகு பார்க்கும் இடங்களில் சுக்கிரன் மற்றும் சூரியன் சம்மந்தப்படுறாங்க. ஆக சுக்கிரன் சம்மந்தப்படும் பொழுது சொகுசாக வாழணுன்றதுக்காக, பெரிய பெரிய அதிகாரத்தில் நம்ம இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான போர்கள் மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குரு பகவான் வக்ரமாயிருக்கு. குரு பகவான் மீனத்தில் போய் வக்ரமாயிருக்காரு. கூட சந்திர பகவான் இருக்கார். ஆக இந்த இடத்துல ராகுவுக்கு 6இல் சந்திரன் மறைந்தார். எப்போ 1939ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகிற டைமில். ஆக இது ஒரு 6 வருஷம் ஸ்டார்ட் ஆகி நடந்தது. இதில் குரு பகவான் 2 இடத்துலையும்
வக்ரகதியில் இருக்கிறார் அப்படின்ற பார்க்க போக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல, நிறையா இருக்குது. ஆக இன்னைக்கு ரேஞ்சுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் குரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். சனி பகவான் அப்படின்றது வாக்கியப்படி மகரத்தில் இருக்குது, கூடவே ராகு பகவானும் இருக்குது. ஆக கேது பகவான் சிம்மத்தில் இருக்குது. காட்டுக்குள்ளே பாம்பு விட்டோம்னா தேடுறது கஷ்டம். ஆக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விரயத்தில் இருக்காங்க. விரயத்தில்னா எங்கே? மகர ராசியில் இருக்காங்க. ஆக மகர ராசியில் இருந்து செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு செவ்வாய் பகவான் இருந்து. ஆக இங்கே செவ்வாய் பகவான் இருக்கார். அடுத்து கேது பகவானுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவானும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். அது வந்து பார்க்கப்படுது. இந்த சூரியன் அப்படின்றது கொடுக்கல் வாங்கல். யாருக்கு கொடுக்கல் வாங்கல்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு. கும்பராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு இருக்கு. ஆக அமெரிக்காவின் கொடுக்கல் வாங்கல் விரயமாகும். ஆக இது பெரிய அளவிலான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது போல் போய் அடங்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போங்க? இந்த செவ்வாய் பகவான் இங்கே இருக்கும் காலம். செவ்வாய் பகவான் 45 நாளைக்கு ஒரு தடவை ஜம்பாய் போயிட்டு இருப்பார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆக வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிற கோள்களில் தான் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கு. இங்கே குரு பகவான் இன்னும் வர்ற 6ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா உச்சமாயிடுறாரு. ஆக குரு பகவான் உச்சமாகும் பொழுது இப்போ சனி குரு காம்பினேஷன் இருக்குது, ராகு குரு காம்பினேஷன் இருக்குது, மக்கள் பதற்றத்தில் இருக்காங்க அப்படின்னு. இந்த ராகு பகவான் மேசத்தை பார்க்குது. இந்த மேசம் தான் இந்த ஈரானு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போலாந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டென்மார்க், கிரீன்லாந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சுற்றி காட்டுதுன்னு பார்த்திங்கன்னா மேசத்தை சுற்றி காட்டுது. ஆக இந்த மேசத்தில் இருக்கிற இந்த ராகு பகவானுடைய பார்வை இன்னும் 9 மாதங்களுக்கு இருக்குது. 9 மாதம் கழித்து ராகு கேதுக்கள் இடம் மாற்றம் ஆக போகிறாங்க. ஆக இது வரைக்கும் பிரச்சனைகள் இதா பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆங்காங்கே இந்த ராகு பகவான் தனக்கு அப்படியே இடத்துல சிம்மம் அப்படின்றத பார்க்குறாரு. ஆக சிம்மம் அப்படின்றத கேது இருக்கார். கேதுன்னு அமைதி. அதான் ரஷ்யா பாருங்கள், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. இதை வந்து ரஷ்யாக்காரங்க செய்வாங்க. இதை சிம்மத்தை வந்து ரஷ்யா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா புதனுடைய வீடான மிதுனம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா குரு பகவான். ஆக குரு பகவான் அங்கேருந்து சனி பகவானை பார்வை செய்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ராகு கேது சனி குரு, அடுத்து புதன் பகவானையும் பார்க்க வேண்டியிருக்கு. புதன் பகவான் தான் புத்திக்கு வித்தைக்கு அதிபதி. இவர் விரயத்தில் இருக்கார் இப்போ. ஆக இந்த புத்திக்கு வித்தைக்கு அதிபதி என்ன பண்ணுறாரு? விரயத்திலிருந்து அடுத்த மாதம் நகர்ந்துருவார். சூரியனோடு சேர்ந்து அப்படியே பயணிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ ராகுவுக்கு கூடையே சனி, ராகுவுக்கு 5இல் குரு, ராகுவுக்கு 7இல் கேது, ராகுவுக்கு 12இல் உச்சத்தில் செவ்வாய். ஆக உச்சகட்டமான போர் இப்போ மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றத சொல்ல வரோம். இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 45 நாளைக்கு. அடுத்த ஒரு 45 நாளைக்கு. இந்த 45 நாள் கழித்து எல்லாம் சரியாயிருமா அப்படின்னா சற்றே தனியும், சரியாகும் வாய்ப்பு இல்லை. சற்றே தனியும், சரியாகும் வாய்ப்பு இல்லை. ஆக அமெரிக்க அரசு வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு போகிறப்ப, தண்ணி ராசியில் போகிறப்ப, இப்போ வந்து காற்று ராசியில் அவங்களுடைய வீட்டில் சனி பகவான் ஆட்சி விட்டுருக்கார். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான வரி விதிப்புகள், மக்களை திசை திருப்புறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குறார். அடுத்து இங்கே ரஷ்யா பார்த்திங்கன்னா கிரீன்லாந்தில் தான் ஒன்றுமே இல்லையே, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், வச்சுக்கிங்க அப்படின்னு போகிற போக்கில் அப்படின்ட்டு போகிற மாதிரி போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம சொல்ல வர்றது ராகு கேது இவர்கள் 2 பேரும் சனி குரு போன்றவர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். செவ்வாய் தொடர்பு எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த இப்போ 45 இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 40 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சனி ராகு செவ்வாய் மூவரும் இணைய போகிறாங்க. கேது சிம்மத்திலிருந்து பார்க்க போகிறாரு. ஆக சனி செவ்வாய் ராகு, ஆக சுக்கிரனும் கூட வந்து பார்த்திங்கன்னா இவரோட சேர்ந்து வருவார், பயணிச்சுட்டு வருவார். முக்கூட்டுக்கிறவங்கள 3 பேர் சேர்ந்துட்டு வருவாங்க. இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆக நம்ம கணிப்பு என்ன அப்படின்னா போர் மூலம் பிரச்சனைகள் வரும், ஆங்காங்கே மக்கள் அல்லாடுற மாதிரியான நிலைமைகள் வரும். சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய திருட்டு சம்மந்தப்பட்டது, நிறைய வந்து பெண்களுக்கு எதிரான
குற்றங்கள் இதெல்லாம் அதிகமாகும் அப்படின்றத நம்ம கணிப்பில் சொல்கிறோம். இப்போ இந்த ராகு பகவான் இந்த இடத்துல இருக்கிறப்ப தான் இந்த தேர்தல் ஆணையமும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்துறதுக்கு உத்தேசமாக இருக்குது. ஆக இந்த நேரத்தில் இருந்து தேர்தல் நடத்தினால் தேர்தலுக்கு முன்னால் பல பிரச்சனைகளை தமிழகம் சந்திக்க நேரும் அப்படின்றதையும் நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம். அப்புறம் இதில் குரு சம்மந்தப்படுறனால தான் இவர் டேக்ஸுங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் பணம், டேரிஃப் அதிகம் பண்ணிடுவேன், டேக்ஸ் அதிகம் பண்ணிடுவேன், கட்டுப்பட்டு தான் ஆகணும், இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சரியாகும், பிரச்சனைக்கு இல்லாத மாதிரி இல்லை, சரியாகும், நல்லபடியாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். எப்போ சரியாகும்? குரு பகவான் உச்சமாகும் பொழுது சரியாகும். அது சரியான உடனே திரும்பவும் ஆரம்பிச்சிருவார். ஆக பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்காது. இந்த வருடம் பூரா டேரிஃபு, மக்கள் அவதி விடுறது, போர் பதற்றங்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ராகு பகவான் 9ஆம் மாதம்தான் மாற போகிறாரு. சனி பகவான் மாறினாலும் காற்று ராசியில் இருக்கிறாரு. போர் கப்பல்களை எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. 3ஆம் மாதம் கழிச்சு பார்த்தா நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல, அடித்து உடச்சி தள்ளிட்டாங்க. ஊரில் இருந்து மக்கள் எல்லாம் பிரச்சனைக்கு உண்டானாங்க அப்படின்றது நம்ம செவிகளுக்கு எட்டும். ஆக இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் ரேஞ்சுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் போகும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவிடுறோம். சரிங்களா? வேர்ல்டு வார் ரேஞ்சுக்கு இருக்காது, ஆனால் மக்கள் அவதி உருவார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலில் கூட்டணிகள் மாறும். கூட்டணிகள் எந்த அளவுக்கு மாறுனுச்சுன்னு பார்த்தோம். இன்னும் பெரும் அளவிலான கூட்டணிகள் மாற்றங்கள் இருக்குது. ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.